வணக்கம் நண்பர்களே. கிராமத்தில் சொல்லுவாங்க, உட்காந்துக்கிட்டே பகல் கனவு காணாத அப்படின்னு. இது யாருக்கு பொருந்தோ இல்லையோ, நம்ம ட்ரம்புக்கு நல்லாவே பொருந்தும். அந்த வடிவேல் கூட சொல்லுவாங்க, நம்முடைய அனைத்து ராஜதந்திரங்களும் வீணாக போயிட்டதே அப்படின்ற மாதிரி. ஏன்னா உலகின் மிகப்பெரிய வலிமையான நாடு அமெரிக்கா, பணக்கார நாடு அமெரிக்கா, அதே மாதிரி ஆயுத பலத்தில் உச்ச நிலையில் இருக்குது. எந்த ஒரு நாடும் அமெரிக்காவை பகைத்து கொள்ள மாட்டார்கள். அந்த அளவுக்கு உயர்வான நாட்டில் உச்சபட்ச பதவி அதிபர் பதவி, அதில் 2 முறை வந்துட்டார். இதுக்கு மேலே ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னு அவர் யோசித்தப்போ நோபல் பரிசு, எப்படியாவது இந்த முறை அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக முயற்சி பண்ணுறாங்க. அதனால தான் எங்கே சண்டை நடந்தாலும் அதை அமெரிக்கா ட்ரம்ப் தான் நிப்பாட்டினார் சொல்லிட்டு எப்படியும் அந்த நோபல் பரிசை வாங்கிடணும்னு ஒரே கனவு தான். அதனால தான் இந்தியா பாகிஸ்தான் போகிற கூட நான் தான் நிறுத்தினேன்னு சொன்னார். ஆனால் இந்தியா என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் தான் அந்த போரை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்தலாம், அதன் மூலியமாக அமைதிக்கான நோபல் பரிசு கிடைக்குன்னு பார்த்தாங்க. இப்போதைக்கு நிறுத்துகிற மாதிரி தெரியல. ஸோ இந்த முறை ட்ரம்புக்கான பரிசு கிடைக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அக்டோபர் 10ஆம் தேதி அந்த அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்துருவாங்க. அது காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ரைட்டர்ஸ் நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கு, இஸ்ரேலில் காசா மேலே போர் நடக்குது. இதுக்கு காரணமே அமெரிக்கா தான். அமெரிக்கா தோண்டு இல்லாமல் அந்த போரை நடத்தவே முடியாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உலக சுகாதார அமைப்பு, இது நிறைய நாடுகள் தொண்டு பண்ணுவாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து அமைப்புலேருந்து அமெரிக்கா பின்வாங்கிடுச்சு, எங்களுக்கு நிறைய பணம் செலவாகுதுன்னு சொல்லிட்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பருவநிலை மாற்ற ஒப்பந்தம், இந்த பாரிஸில் நடக்கக்கூடிய காலநிலை மாற்றத்துக்கான அந்த ஒப்பந்தத்துலேருந்து அமெரிக்கா பின்வாங்கிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா நாடுகளோடையும் வர்த்தக போரில் அமெரிக்கா ஈடுபட்டிருக்கு. இந்த மாதிரி நெகட்டிவான பர்சன், முன்னுக்கு பின் முரணாக ஈடுபடுற ஒருத்தருக்கு எப்படி அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்க முடியும்? அதனால் அதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த முறை அமைதிக்கான நோபல் பரிசு ஒரு மனித ஆர்வலர், அதாவது பார்டரை தாண்டி மனிதாபிமானம், மனிதநேயக்க ஒருத்தருக்கு தான் கொடுக்க போகிறாங்க. அது தனிநபருக்கு தான் கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. அதனால் என்னதான் பறந்தாலும் ஊர்க்குருவி பறந்தாக முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரம்ப் எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் அவருக்கு நோபல் பரிசு அல்வா தான். பகல் கனவு தான். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.